அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்லினம் மிகும் இடங்கள். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வல்லினம் மிகும். ஸோ ஒற்றெழுத்து எந்தெந்த இடத்துலலாம் வரும் வராது அப்படிங்கிற டாபிக் தான் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வல்லினம் மிகும் இடங்கள். ஒற்றெழுத்து புள்ளி வச்ச எழுத்து எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது அந்த இந்த அப்படிங்கிற சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். அந்த இந்த அப்படிங்கிற சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். இப்போ அந்த பக்கம் இப்போ நம்ம சேர்த்து எழுதும் பொழுது அந்த பக்கம். ஸோ இங்கே இப்போ எப்படி வரும் அப்படின்னா அந்த அப்படிங்கிற சுட்டு திரிபை அடித்து காசா தாப்பா வந்தால் அதற்கு இனமான எழுத்து வரணும். அப்போ பக்கம். வருமொழியில் முதல் எழுத்து காசா தாப்பா வந்தால் அதற்கு இனமான ஒற்று மிகும். அப்போ வருமொழியில் முதல் எழுத்து ப இருக்குது. அப்போ அதற்கு இனமான ஒற்று எழுத்துனா இப்பு. ஸோ அந்த பக்கம். ஓகேவா? அதே மாதிரி இந்த கவிதை, இந்த கூட்டல் கவிதை, இதுலையும் கவிதை இதில் வருமொழியில் முதல் எழுத்து காசா தாபம் வந்தால் அதே மாதிரி என்ன ஆகும்னா அதற்கு இனமான ஒற்று எழுத்து வரும். அப்போ இந்த கவிதை வந்துருச்சா? அப்போ அந்த இந்த சுட்டு திருப்புகள்லாம் வந்தால் என்ன வரும்னா ஒற்று வரும், புள்ளி வச்ச எழுத்து வரும். ஓகேவா? அடுத்தது எந்த என்னும் வினா திருப்பை அடுத்து வல்லினம் மிகும். அதாவது எந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வினா சொல்லை அடுத்து வல்லினம் மிகும், ஒற்று மிகும். எடுத்துக்காட்டு எந்த கூட்டல் திசை, எந்த கூட்டல் திசை, எந்த திசை. அப்போ எந்த திசை அப்போங்க இத்து வரும். அதே மாதிரி எந்த கூட்டல் பக்கம், எந்த பக்கம், எந்த கூட்டல் பக்கம். சேர்த்து எழுதணும் அப்படின்னா எந்த பக்கம் இங்கே இப்போ வரும். ஓகேவா? அப்போ மொதல் ரெண்டு சுட்டு திரிபு அந்த இந்த அப்படின்னு சுட்டு திரிபு வந்தால் வல்லினம் மிகும். எந்த அப்படிங்கிற வினாத்திரிபை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு எந்த திசை, எந்த சட்டை, எந்த புத்தகம், எந்த பக்கம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகும், ஒற்று மிகும். அடுத்தது இரண்டாம் வேற்றுமை உருபு. அதாவது மொத்தம் வேற்றுமை உருபு 8 இருக்குது. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. அப்போ ஐ ஆள்க்கு இன்னது கண். அப்போ இரண்டாம் வேற்றுமைன்னு சொல்லக்கூடியது ஐ. இரண்டாம் வேற்றுமை ஐ. அப்போ எந்தெந்த இடத்தெல்லாம் அந்த ஐ வெளிப்படையாக வருதோ அந்த இடத்தெல்லாம் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு இதிலே கொடுத்துருக்காங்க. தலையை காட்டு, தலையை காட்டு, தலையை காட்டு, தலையை ப்ளஸ் காட்டு அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு ரூல் என்னது? இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்படையாக வரணும். ஸோ இது ஒரு வார்த்தை, இதில் தலையை. அப்போ இங்கே ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ என்ன வரும்? ஒற்று வரும். அப்போ தலையை காட்டு அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்படையாக வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாடத்தை படி, பாடத்தை படி. அப்போ பாடத்தை, பாடத்தை படி. அப்போ சேர்த்து எழுதும்பொழுது பாடத்தை படி அப்படின்னு இப்போ வரணும். ஏன் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்திருக்கு இந்த இடத்துல, பாடத்தை. அப்போ எந்தெந்த இடத்துலலாம் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வருதோ அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நான்காம் வேற்றுமை உருபு கூ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். ஐ ஆள்க்கு, ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை, கூ அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை. ஸோ எப்படி இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகுமோ அதே மாதிரி நான்காம் வேற்றுமை உருபாகிய கூ வெளிப்படையாக வந்தாலுமே வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஸோ இது தப்பு. ஏன் அப்படின்னா எனக்கு அங்கே கு அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்துருச்சு.
எனக்கு. நான்காம் வேற்றுமை உருபு கு வெளிப்படையாக வந்துருச்சு. அப்போ என்ன வரும் அதுக்கு அடுத்தது? வல்லினம் மிகும். எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். அப்போ அதற்கு இனமான வல்லினம் எழுத்து அங்கே வந்துடணும். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள், அவனுக்கு பிடிக்கும். அவனுக்கு அவனுக்கு பிடிக்கும். இதில் நம்ம பார்க்கும் பொழுது அவனுக்கு பிடிக்கும், இதில் கு அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருபு வந்திருக்குது. வருமொழியில் காசா தாபா வந்திருக்கு. அப்படின்னா அதற்கு இனமான ஒற்று எழுத்து வரணும். அப்போ எனக்கு பிடிக்கும், பி இருக்குன்னா அப்போ அதற்கு இனமான வல்லின எழுத்து ஒற்று எழுத்து என்ன அப்படின்னா இப்போ. அப்போ எனக்கு பிடிக்கும். ஓகேவா? இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்படையாக வந்தாலும், நான்காம் வேற்றுமை உருபு கு வெளிப்படையாக வந்தாலும் வல்லினம் மிகும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது, இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை எடுத்து வல்லினம் மிகும். இகரத்தில் முடியும் வினை எச்சங்களை எடுத்து வல்லினம் மிகும். ஸோ வினையெச்சம், வினை அப்படிங்கிறது ஒரு செயல் எஞ்சி இருந்தால் அது வினையெச்சம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வினையெச்சம் வருதோ அந்த இடத்துல வல்லினம் மிகும். அதுலேயும் குறிப்பாக இகரத்தில் முடியக்கூடிய வினையெச்சங்களுக்கு மட்டும்தான் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, எழுதி. எழுதி பார்த்தான். எழுதி பார்த்தான். ஸோ வினையெச்சங்கள் அப்படிங்கிறது காலம் காட்டாது. எழுதி அப்படிங்கிறது எந்த காலத்தையும் வராது. இப்போ எழுதிய அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். எழுதுகின்ற அப்படின்னு நிகழ்காலம். எழுதுவான் அதுமாரி வந்தால் அது வருங்காலத்தில் வந்துடும், ஃப்யூச்சர் டென்ஸில் வந்துடும். ஆனால் எழுதி அப்படிங்கிறது காலம் காட்டலை. ஸோ இப்போ வினையெச்சம் அப்படிங்கிறது காலம் காட்டாமல் வரும். ஓகேவா? ஸோ வினையெச்சம் எழுதி பார்த்தான் அப்படின்னு இருக்குது. இப்போ எழுதி அப்படிங்கிறது ஒரு வினையெச்சம். அது எதில் முடிஞ்சிருக்குது? எழுதி. அதை உச்சரித்து பார்த்தோம் அப்படின்னா தீயில் முடியும். தீ சவுண்டு. அப்போ தீயை பிரித்தா இத்து கூட்டல் இ. இத்து கூட்டல் இ ஈக்குவல் டு தீன்னு வரும். அப்போ இகரத்தில் முடிஞ்சிருக்குது. ஸோ எழுதி அப்படிங்கிற ஒரு சொல்லு வினையெச்சம். அந்த வினையெச்சம் எதில் முடிஞ்சிருக்கு? எழுதி. ஈ சவுண்டு வருது. அப்போ ஈயில் முடிஞ்சிருக்கு. அப்போ இகரத்தில் முடியக்கூடிய வினையெச்சம் வந்தது அப்படின்னா அதற்கு அடுத்து வல்லினம் மிகும். இகரத்தில் முடியக்கூடிய வினையெச்சம் இருந்தால் அதற்கு அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, எழுதி பார்த்தான். எழுதி கூட்டல் பார்த்தான். எழுதி அப்படிங்கிறது வினையெச்சம், இகரத்தில் முடியுது, ப்ளஸ் பார்த்தான். அதுக்கப்புறம் பார்த்தான் வருது அப்படின்னா அப்போ எழுதி பார்த்தான். எழுதி பார்த்தான். அப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது, வன்தொடர் குற்றியலுகரம் இருந்தால் அதற்கு அடுத்தது வல்லினம் மிகும். குற்றியலுகரம் மொத்தம் 6 வகைப்படும். வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வகைகள் மொத்தம் ஒரு 6 இருக்குது. அதில் வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு என்னென்னு தெரிஞ்சதை நம்ம பண்ண முடியும். ஒன்றுமே கிடையாது. குற்றியலுகர எழுத்துக்கள், அதாவது குற்றியலுகர எழுத்துக்கள் மொத்தம் 6 இருக்குது. கு, சு, டு, து, பு, ரு. குசுடுதுபுரு. இந்த குற்றியலுகர எழுத்தில் கடைசி எழுத்து ஏதாவது ஒரு குற்றியலுகர எடுத்துருக்கணும். அதாவது ஒரு வார்த்தை இது குற்றியலுகர எழுத்தாக இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு சென்டென்ஸ், ஒரு வேர்டு ஒன்று இருக்குது. இப்போ பெற்றுன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா இந்த வார்த்தையில் கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தாக இருக்கணும். ஸோ இந்த 6ல் குசுடுதுபுரில் 1 இருக்கணும். அப்போ ரூ அப்படிங்கிறது குற்றியலுகர எழுத்தில் 1. அதற்கு முன்னாடி உள்ள எழுத்தை வச்சு தான் இது எந்த தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ கடைசி எழுத்து, இப்போ பெற்றுன்னு இருக்குது. கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தாக இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து இரு அப்படிங்கிறது கசட தபர. அப்போ வல்லினம். ர அப்படிங்கிறது வல்லினம் தானே. அப்போ இது என்ன தொடர் குற்றியலுகரம்? கடைசி எழுத்து குற்றியலுகரமாக இருக்கணும். அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து வல்லின எழுத்தாக இருக்குது. கசட தபர வல்லினம். அப்போ இது வன்தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? வன்தொடர் குற்றியலுகரம் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். கடைசி எழுத்து, ஒரு சொல்லோட கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்து 6ல் 1 இருக்கணும். குசுடுதுபுரில் 1 இருக்கணும். அப்போ ரூ இருக்குது. அதுக்கு முன்னாடி குற்றியலுகரம், அதாவது
வல்லினமா மெல்லினமா இடையினமான்னு பார்க்கணும். ஸோ ர வந்திருக்கு, இரு வந்திருக்கு. இரு அப்படிங்கிறது வல்லின எழுத்து, கசட தபர வல்லின எழுத்து. அப்போ இது வன்தொடர் குற்றியல் உகரம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வன்தொடர் குற்றியல் உகரம் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வல்லினம் மிகும். பெற்று கொண்டான். ஸோ இப்படி எழுதக்கூடாது, பெற்று கொண்டான். ஏன் அப்படின்னா பெற்று அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியல் உகரம். ஏன்னா கடைசி எழுத்து ரூவா இருக்குது, அதுக்கு முந்தி உள்ள எழுத்து வல்லின எழுத்தாக இருக்குது. அப்போ இது வன்தொடர் குற்றியல் உகரம். அதற்கு அடுத்தது வல்லினம் மிகும். ஸோ இக்கு போட்டு தான் எழுதணும். பெற்று கொண்டான், பெற்று கொண்டான். ஓகேவா? ரைட். அதே மாதிரி தான் படித்து பார். இந்த படித்து பாரில் கடைசி எழுத்து குற்றியல் உகர எழுத்தில் ஒன்றா இருக்கா? படித்து. படித்து குற்றியல் உகர எழுத்தில் ஒன்றா இருக்குது, படித்துன்னு இருக்குது. தூங்கிறது குசுடு தபுரில் 1, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து இத்து, கசட தபர. ஸோ அப்போ இதுவும் வன்தொடர் குற்றியல் வரும். படித்து கூட்டல் பார்த்தான், படித்து பார்த்தான், படித்து பார்த்தான். அப்போ இங்கே இப்பு வரணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து. எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னு சொல்லுவாங்க. அதாவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு எழுதா பாடல், செல்லா காசு, இந்த மாதிரி வந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகும். எழுதா பாடல், எழுதா பாடல் இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எழுதா அப்படிங்கிறது. அப்போ பாடல்னு வருது, சேர்த்து எழுதும்போது எழுதா பாடல், எழுதா பாடல் அப்படின்னு வரும். அதே மாதிரி செல்லா கூட்டல் காசு, செல்லா காசு. ஸோ அந்த இடத்துலையும் வல்லினம் மிகும். செல்லா கூட்டல் காசு, செல்லா காசு. ஏன் இந்த இடத்துல வல்லினம் மிகுது அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் செல்லா அப்படிங்கிறது. அப்போ அதை தொடர்ந்து வல்லினம் மிகும். அதுக்கு அடுத்தது உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். மலர் போன்ற பாதம், மலர்பாதம். மலர் கூட்டல் பாதம், மலர்பாதம் இப்போ வரும். அதே மாதிரி தாய் கூட்டல் தமிழ், தாய் போன்ற தமிழ். ஓமை தொகை அப்படிங்கிறது போல போன்ற அப்படிங்கிற ஓமை உறவு மறைஞ்சு வரும். ஸோ தாய் தமிழ் அப்படிங்கிறது தாய் போன்ற தமிழ்னு பொருள். அப்போ இந்த மாதிரி வந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது உருவகம். உருவகம் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கேயும் வல்லினம் மிகும். அதாவது தமிழ் தாய், தாய் தமிழ், தாய் தமிழ். அதை அப்படியே நம்ம தலக்க மாற்றி எழுதணும், அப்படியே பின்னாடியும் திருப்பி எழுதணும். தமிழ் தாய், அப்போ இத்து வரும். ஸோ அதே மாதிரி வாய்ப்பவளம், வாய்ப்பவளம், வாய்ப்பவளம். அதை நம்ம பவள வாய்னு எழுதுவோமா? பவள வாய், பவள வாய். இது உருவகமாக நம்ம மாற்றும்போது வாய்ப்பவளம். ஸோ அங்கே நமக்கு வல்லினம் மிகும். வாய்ப்பவளம். ஓமைத்தொகை மற்றும் உருவகத்தில் வல்லினம் மிகும். அதுக்கு அடுத்தது எண்ணு பெயர்கள். எண்ணு பெயர்கள்ங்கிறது நம்பரை வச்சு வருது. ஸோ அந்த மாதிரி 8, 10 இந்த 2 நம்பர் வச்சு வரக்கூடிய எழுத்துகள் வார்த்தைகளுக்கு வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு எட்டு தொகை, எட்டு தொகை, எட்டு தொகை. இந்த இடத்துல ஒற்று வரும். அதே மாதிரி 10 பாட்டு, 10 பாட்டு, 10 பாட்டுன்னு வராது, 10 பாட்டு. என்ன ரீசன் அப்படின்னா 8, 10 அப்படிங்கிற 8, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணு பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். அதுக்கு அடுத்து திசை பெயர்கள்.
அதுக்கடுத்து திசை பெயர்கள் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு கிழக்கு கூட்டல் கடல். கிழக்கு அப்படிங்கிறது ஒரு திசை, அப்போ திசை பெயர். கிழக்கு கடல்னா கிழக்கு கடல், கிழக்கு கடல், அப்போ அங்கே இக்கு வரணும். மேற்கு சுவர், மேற்கு அப்படிங்கிறது ஒரு திசை சொல்லு, அப்போ அதற்கு அடுத்தது ஒரு சொல் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஒற்று மிகும், வல்லினம் மிகும். அப்போ மேற்கு சுவர், அப்போ அங்கேயும் இச்சு அப்படிங்கிற வல்லினம் மிகும். அதுக்கு அடுத்தது மகர மெய்யில் முடியும் சொல்லை அடித்து வல்லினம் மிகும். அதாவது ஒரு வார்த்தை நிலைமொழி மகர மெய், மகரம் அப்படிங்கிறது மகர மெய்னா இம்மு. ஸோ நிலைமொழியில் கடைசி எழுத்து, அதாவது ஈற்றெழுத்து இம்மு அதில் முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு அடுத்தது வல்லினம் மிகும். ஓகேவா? இப்போ இந்த ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா மரம் கூட்டல் சட்டம், மரம் கூட்டல் சட்டம் மரச்சட்டம் அப்படின்னு தானே வரும், மரச்சட்டம். அப்போ இங்கே இச்சு வருது. ஏன் வருது அப்படின்னா மகர மெய்யில் முடியுது. என்ன மகர மெய்? ஈற்றெழுத்து. நிலைமொழியில் இம் அப்படிங்கிறது மகர மெய். மகரம்னா மெய்யினா புள்ளி வச்ச எழுத்து, அப்போ இம்மு. அப்போ இம்மில் கடைசி எழுத்து, நிலைமொழியில் கடைசி எழுத்து இம்மில் முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்தது வல்லினம் மிகும். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட வட்டம் கூட்டல் பாறை, வட்டம் கூட்டல் பாறை அப்படின்னு இருக்குது. வட்டப்பாறைன்னு வந்துடும். ஏன் அப்படின்னா நிலைமொழி ஈற்றெழுத்து மகர மெய்யில் முடியுது, அப்போ வட்டப்பாறை, வட்டப்பாறை. ஓகேவா? வட்டப்பாறை, மரச்சட்டம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வல்லினம் எங்கெங்கெல்லாம் மிகும் மிகாது அப்படிங்கிறத படிக்கணும். இது உங்களுக்கு 8th புக்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. நன்றி.